ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோட் பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ சீரிஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொர்க்கலோகத்துலேருந்து தப்பிச்சு கீழே விழுந்துட்டு இருப்பானுங்கல்ல, இப்போ நேராக வந்துட்டு மாயாவை காட்டுவாங்க. அவன் வந்துட்டு அந்த ஸ்டேஷனில் ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த ஒரு ரூமை வந்து திறக்க முடியாம வேற கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. ஒரு வெக்கேஷன் கூட போக விட மாட்டானுங்க. 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிறுக்கை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே தான் வேற திறந்துட்டு இருப்பா. கரெக்டாக அவள் உள்ள போய் உட்காருவோம். அவனுங்க 2 பேரும் வந்துட்டு இங்கேயே வந்து லேண்ட் ஆயிடுவானுங்க. உள்ள நேரம் கத்துனது போதாதுன்னு சொல்லிட்டு மாயா மூஞ்ச வேற பார்த்து இன்னும் வேற கத்திட்டு இருப்பாங்க. ஏய் ஷோ கத்தாதீங்க, இந்தாங்க பேப்பர், இதை படிச்சு பார்த்துட்டு ஒழுங்கா சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பரை வந்துட்டு அவனுங்க கிட்ட கொடுத்துட்டு இருப்பாவ. என்ன பேப்பர் அப்படின்னா, பூமிக்கு ரிட்டர்ன் போறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர். இந்த மாதிரி தப்பிச்சு வந்துட்டீங்கல்ல, இந்தாங்க நீங்க உங்க இஷ்டப்படி பூமிக்கு போகலாம், ஆனா இது ரொம்ப தப்பான முடிவு, நல்லா யோசிச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அறிவுரை கொடுத்துட்டு இருப்பா. கிம்மெல்லாம் அதுக்கு தான் ஆசைப்பட்டு எகிரி உதிச்சு ஓடி வந்திருப்பா. அதனால இவ பேசுறதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டான். பட்டால்னு அவ கையில இருந்து புடுங்கி சைன் போட வர போயிட்டு இருப்பானா. ஏய் சொன்னா கேளு, இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேப்பரையும் புடுங்கி அவ பாட்டுக்கு வேற மறுபடியும் லெக்சர் எடுத்துட்டு இருப்பா. கிம் வந்துட்டு சொல்லுவான், ஏமா நீ சொல்றதெல்லாம் என் காதலே உள்ளமா, எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், தயவு செஞ்சு விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி வேற மறுபடியும் அவன் வந்துட்டு சைன் போட ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் ஹேண்ட் கிட்ட வந்துட்டு, அவனுக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, உன் லவ்வர் உன்னை கண்டுக்க கூட இல்லை, அவளை பார்க்கவா போற அப்படின்னு சொல்லும்போது, அவ கண்டுக்கலன்னா பரவாயில்ல, நான் முன்னாடி அவளை காதலிச்சேன்ல, அதுக்காக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சைன் பண்ண போவானே. நல்லா யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெண்ணை வேற புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாள். அவெல்லாம் கேட்கவே மாட்டான். ஏச்சி கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற சைன் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவுதான், இவனுங்க சைன் போடுறத பார்த்து அவ டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிடுவா. ஸோ இனிமேல் தான் வந்து கதையே ஸ்டார்ட் ஆகும். இப்படியே இந்த சீன் கட் பண்ணி நல்ல ஹேண்ட்ஸமான பாய் வந்துட்டு மாயா கிட்ட பேசிட்டு இருப்பான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம கிம்மு தான். அவங்களோட சோலை வந்துட்டு அவங்களோட பாடிக்கே வந்து சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா மேல் லோகத்துல இவனுங்க ஒரு நாள் இருக்கானுங்க, அங்க ஒரு நாள் அப்படின்னா கீழே வந்துட்டு 1 மாசம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அவனுங்க பாடியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த உலகத்திலே வந்து எவன் இல்லையோ அவனோட உருவத்துல தான் வந்துட்டு மாயா வந்துட்டு கிம்ம சென்ட் பண்ணியிருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரெகக்னைஸ் பண்ணுவான். என்ன நம்ம வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, நமக்கு மசில்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை போய் பார்த்தா ரொம்ப பேரழகா வேற இருந்துட்டு இருப்பானா. இது நானா இது நானா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட வேற கேட்டுட்டு இருப்பான் அவன். மாயா நீ என்ன பாக்குறல்ல, நான் எப்படி இருக்கேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்ல வேற கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு அவ வந்துட்டு மொத்தத்தையும் பாக்குறேன்டா, நீ டவுசர் கூட போடாம இருக்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பா. டேய் உங்க ஊருக்குள்ள போய் இறங்குனது சரிதான்டா, சில கண்டிஷன்லாம் இருக்கு, அதையும் கேளுங்க அப்படின்னு பேசிட்டே இருப்பா. ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான். எம்பிட்டு அழகு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து ரசிச்சுட்டே வேற இருப்பான். இப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை வேற காட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணு யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹேண்ட் தான். செமையா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் நானும் எதிர்பார்க்கல. இவங்க 2 பேரும் பூமி லோகத்துக்கு வரும்போது 2 பேரும் ஸ்வாப் ஆவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் வேற சம்மந்தமே இல்லாம ஒரு பாடியில போய் ஸ்டோர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா நினைக்கல. ஐயா வந்துட்டு இவகிட்டையும் வந்துட்டு வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பா. இந்த மாதிரி வந்து உன்னைய பூமி லோகத்துக்கு அனுப்புனேன், ஆனா வந்து உன் ஐடென்டிஃபை கிடையாது, இந்த உலகத்துல எக்ஸிட் ஆகாத ஒரு பொண்ணோட ஐடென்டிஃபைல வாழணும்னா வாழியில திரும்பி வா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு செம்ம காண்டாயிடும். நமக்கு சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இவனை வந்துட்டு நம்ம ஹேன் அப்படின்னு சொல்லிட்டே வச்சுக்கலாம். இவன் வேற ஒரு கேங்ஸ்டரா, அவ்வளவுதான் கேங்ஸ்டர் பாஸ்ல பேச ஆரம்பிச்சிருவான். என்னடி நினைச்சிட்டு இருக்க, அவ்வளவுதான் மேலோகத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் பீஸ் பீஸா வெட்டி களைச்சு போட்டுற வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி வேற கத்திக்கிட்டு இருப்பான் இவன். இனி ஒழுங்கா பையனா மாத்திரி அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பாளா. அவ கண்டுக்கவே மாட்டா. சரி 2 பேரும் கேளுங்க, நான் சொல்ற கண்டிஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கண்டிஷன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடுவா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். செகண்ட் வந்துட்டு இந்த போனை நீங்க எப்பவுமே வச்சிருக்கணும், ஏதாவது விஷயம் அப்படின்னா என் கூட வந்து உடனே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்ன டைமுக்குள்ள திரும்பி வரல அப்படின்னா இதுக்கு மேல ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க போங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேலையோ அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவா. கிம்மெல்லாம் குமுதா ஹாப்பியானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஆனா இங்க ஹேண்ட் தான் பயங்கரமா கத்திட்டு இருப்பான். மாயா கீழே வாடி, உன்னை நான் போட்டு பொழக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேற தனியா கத்திட்டு இருப்பாள். இவ கத்துறத வேற மாயா பார்த்துட்டு செம்மையா சிரிச்சிட்டு இருக்கோம். பயங்கரமா ஹேனை போட்டு வெறுப்பேத்தி வேற விட்டுட்டு இருப்பா அவ. உங்க 2 பேரும் வந்துட்டு ஒரே ஹோட்டல்ல ஆப்போசிட் ரூம்ல ஸ்டே பண்ற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் பார்க்கல. நம்ம கிம்மெல்லாம் வந்துட்டு ஜாலியா ரெடி ஆகி என் உடம்பு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு லிப்டுக்குள்ள வரும்போது குத்தாட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருப்பான். அவன் பேக்லயே வேற நல்ல 4 அடியை போட்டு ஸ்டெப்பை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு அங்குளும் ஆன்ட்டி வேற கரெக்டா லிப்ட் ஓப்பன் ஆயிடும் பாத்துடுவாங்க. இந்த பக்கம் ஹேண்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹை ஹீல்ஸ் வேற கொடுத்திருப்பாளா, அதை தான் போட்டு நடந்தாங்கன்னு போல. என்ன கன்றாவிடா இது, இதெல்லாம் போட்டு எப்படா நடக்கிறாளுங்க இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பான் அவன். கிம்மெல்லாம் அந்த ஆன்ட்டி அங்கிளை பார்த்து திரும்பினவன் தான் திரும்பவே மாட்டானே அவங்க போற வரைக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் லெஃப்ட்டுக்குள்ள வரும்போது ஒரு 3 பொண்ணுங்க போயிட்டு இருக்கோம். அவளுங்க வேற ஹே ஹேண்ட்ஸம், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாளுங்களா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே ஜாலியா இருந்துட்டு இருக்கோம். அங்கிருந்து குதூகலமா ஒரு நடைய போட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹேண்ட் வேற வந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற டமால்னு இடிச்சிருவாங்க. ஹேண்ட் வந்துட்டு ஒரு கிரிப்புக்காக கிம்ம வேற பிடிச்சிட்டு இருப்பானா. என்ன மேடம் ஒரே ஜாலியா இருக்கேன்னு பிடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் பரட்ட உன் கை எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளோட பேக்ல வேற வச்சிருப்பான். அவன் வேற டக்குன்னு கை எடுத்துட்டு மன்னிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். போட்டேன்னா மூஞ்சி முகர கட்டையும் பாரு, முளைச்சு 4 இடம் விழுந்தா அதுக்குள்ள வந்துருவானுங்க
பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே தான் வேற அங்கிருந்து போயிட்டு இருப்பா. இந்த கிம் அவன் மூஞ்ச பார்த்துட்டு எல்லாம் மாறிடுச்சு, ஆனா அந்த கண்ணு மட்டும் மாற மாட்டேது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஹேனுக்கு வந்துட்டு ட்ரெயின்ல போறதுக்கான பாச தான் வந்துட்டு மாயா ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. அவ்வளவுதான் ரோட்லயே நின்று ஏ ஆயா என்ன நீ மேல இருக்குன்ற திமிரில் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கியா, நான் மேல வந்தேன்னா உன்னை பொழந்துருவேன், எவ்வளவு சீப்பா எனக்கு வந்து கொடுத்துருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தான் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பா. முன்ன பின்ன பொம்பளை வேஷம் கூட போட்டதில்ல, பயபிள்ளைய பொம்பளையா மாத்தி விட்டாங்க. அதனால எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. நல்லா காலை பேன் விரிச்சு வச்சு காலை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. ஹீல்ஸ் போட்டு வந்ததுல பயங்கரமா வலிச்சிருக்கும் போல. ட்ரெயின்குள்ள இருக்க லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு பேன் வேற பாத்துட்டு இருப்பாங்க. அதுல ஆப்போசிட்ல ஒருத்தன் வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஹேனே தான் பாத்துட்டு இருப்பானா, அவனோட நியூஸ் பேப்பரை டபால்னு புடிங்கில அதுல ஒரு நியூஸ் போட்டிருக்கோம். அதாவது நம்ம யூனாவை பத்தி தான் போட்டிருக்கோம். வந்துட்டு கட்டி பூச்சிட்டு இருந்திருப்பால, அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி புதுசா கேங்ஸ்டர் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்குதான் இப்போ இவங்களுக்கு, எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற போட்டிருக்கோம். அதை பத்தி பக்கத்துல இருக்க லேடிஸ் எல்லாம் வேற புறணி பேசிட்டு இருப்பாங்களா, அவங்க பாட்டுக்கு பேசி சிரிச்சுட்டு வேற இருப்பாங்க. அவ்வளவுதான் கத்திடுவான், ஏ ஆண்டி கம்முன்னு இருக்கே இல்ல வாயிலே குத்தவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு போர்க்களம் நடந்துட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான்ல, அவன் வேற ஹேனை எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பானா, அவ்வளவுதான் ஹேண்ட் பார்த்துருவான். என்னடா உனக்கு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வேற ரொம்ப ஜாலியா ஆமா ஆமான்னு வேற சொல்லுவானா, இரு உனக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கவட்டைக்கு நடுவுலே காலை வச்சு ஒரே அடி. அவ்வளவுதான் அவன் சுருண்டு கீழே விழுந்துருவான். ஐயோ என் குழந்தை பாக்கியத்தையே கொலையோட அத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். இதெல்லாம் உனக்கு ஆவணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வந்து ஹீல்ஸ் கையை எடுத்துட்டு அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். மாயாக்கு மூக்கு வேத்துறோம், உடனே கால் பண்ணிடுவா. டி என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேற பேசிட்டு இருப்பான். நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மூஞ்சி வச்சு நம்ம ஹேண்ட் சொல்லிட்டு இருப்பானே, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியுது, இப்படியே பண்ணனா நீ மேலோகத்துக்கு வண்டியை கட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மூச்சு விடாம பேசிட்டு இருப்பா. நடுவுல ஹேண்ட்ல கொஞ்சம் என்ன பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவ கண்டுக்கவே மாட்டாளே. மாயா அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்கும், கம்முன்னு இரு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னும் போது, என்ன கேட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஹீல்ஸ்ல வந்து ஏறி நடக்கவா இல்ல சவாரி பண்ணுமா, அம்புட்டு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இவனை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணிட்டு ஓடிடுவா. ஹேன் அங்க இருந்து இவனோட ரெஸ்டாரண்ட் தான் வருவான். அங்க பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட் கேங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பான் சூஜான்னு சொல்லிட்டு, அவனோட போட்டோ வந்துட்டு பெருசா மாட்டி வச்சிருப்பாங்க. இவன் முகரையை பார்த்தோன்னே ஹேண்ட்ல உன்னை ஆல்ரெடி அடிச்சது பார்த்தது, அடுத்த வாட்டி இருறா கண்ணை நோண்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை தான் காமிச்சிட்டு உள்ள வந்துட்டு இருப்பா. உள்ள வந்துட்டு இவனோட வாய்ஸ் எல்லாம் பத்தி கேட்டுட்டு இருப்பாள். ஆனா அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஐடியாவே இருக்காது. நீங்க யாரு கேக்குறீங்க, இருங்க ஒருத்தங்களை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களை வர சொன்னா அவனும் வந்துட்டு யார்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இவன் வேற கேட்பான் என்னோட வாய்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை தள்ளி விட்டு அவ பாட்டுக்கு மேலே ஏறி போயிடுவா. மேல பார்த்தா அந்த சுஜாவோட பாய்ஸ் எல்லாம் உட்காந்து சீட் ஆடிட்டு இருப்பாங்க. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, இது என்ன பப்பா, இது ரெஸ்டாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுவா. இந்த சீனை இப்படியே கட் பண்ணி கிம்ம கட்டுவாங்க. அவன் வந்துட்டு அவனோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டு பஸ்ல போயிட்டு இருப்பான். அப்போ மாயா வந்துட்டுல ஏய் இந்தாரா இங்க வந்து உங்களுக்கு அடுத்து 2 நாள்ல ட்ரெயின், இங்க 2 நாள் அப்படின்னா அங்க 2 மாசம், ஒழுங்கா வந்துருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன்லாம் கண்டுக்கவே மாட்டான். சார் தான் போடி அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். சேர வேண்டிய பிளேஸ்க்கு வந்து இறங்குனதுமே அந்த சீனியர் வந்துட்டு மீடியாக்காரங்க கிட்ட பேட்டி கொடுக்கறது தான் பார்த்துட்டு இருப்பான். நம்ம கிம்ம பத்தி தான் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் வந்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பான். ஆமா அவன் சூசைட் தான் பண்ணிக்கிட்டான், அவன் ஒரு கோலை அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருப்பான் கிம்ம பத்தி. இதெல்லாம் கேட்கும் போது கிம்முக்கு சரியான ஆத்திரமா வந்துட்டு இருக்கும். போட்டு மண்டையிலே அடிக்கலாமான்னு தோணிட்டு இருக்கும். அப்பதான் வந்துட்டு அந்த சேர்மன் வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு கிம் எங்கிருந்து விழுந்து செத்து போனானோ அந்த பிளேஸை வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் பாட்டு கார்ல ஏற போயிட்டு இருப்பாரு. இந்த மீடியாக்காரங்களாம் அவர்கிட்டயும் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இங்க கிம்முக்கா அந்த சீனியர் மேலதான் ஆத்திரமா வந்துட்டு இருக்கும். சரி உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா எப்பவும் போல வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு அவன் பாட்டு குறை சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகும்போது ஒரு பொண்ணு மேல வேற இடிச்சிருவான். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, சின்னதான் ஏ ஹனி அப்படின்னு வேற சொல்லிடுவானா. அவ வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு யாரு இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு வேற விட ஆரம்பிச்சிடுவாளுங்க. இவன் இந்த மாதிரி சொல்றதை விட அவளுங்க பாத்துருவாளுங்களா, என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து கவனிக்கும் போது இல்லங்க சாரி தெரியாம சொல்லிட்டேன், என்னங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு அவன் வந்துட்டு நான் இங்க வேலை செய்யறேங்க, ரொம்ப தேங்க்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுவா. ஆனா கிம்முக்கா அவ்வளோ வருத்தமா இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி என் பொண்டாட்டி தனியா தவிக்க விட்டு செத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹேனை தான் காட்டுவாங்க. அவ பாட்டுக்கு தைரியமா எல்லாருக்கும் நடுவில் போய் உட்காந்துட்டு என்னடா ஹேனு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனோட ரெஸ்டாரண்ட் ஆட்டை போட்டு வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் செமையா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. என்னம்மா பர்ஸ் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தேட வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுலயும் ஒரு கடாமாடு ஹேனை தூக்கி மடியில வச்சுட்டு பொண்ணுங்கெல்லாம் உட்கார்ற இடம் இதுதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ பொண்ணா இருங்க சார் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 மூக்கு ஓட்டையிலையும் அவளோட விரல விட்டு ஆட்டி அவ்வளவுதான் ரத்த வர அளவுக்கு பண்ணி விட்டுருவா. அவ என்னையவே அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போட்டு அடிக்கிறதுக்காக ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கடா பாத்துக்கலாம் நீங்களா நானான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருப்பா. வாவ் பொண்ணு வயசுல இருந்தா கூட இவ்வளவு சூப்பரா சண்டை போடுறல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொசுக்குன்னு இதெல்லாம் கனவுன்னு சொல்லிடுவானுங்க. இவன் நினைக்கிற மாதிரி அவனுங்களெல்லாம் போட்டு அடிக்கவே முடியாது. கை வேற எட்டாது, பலன் வேற இருக்காது. இருங்கடா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல நின்று ஜோக்கர் மாதிரி விளையாட்டு வேற காமிச்சிட்டு இருப்பா. அவனுங்க வேற ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிடுவானுங்களா. இவளை காண்டாட இருங்கடா ஒரு அடியாவது அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ்வளவு பெரிய ஹீல்ஸ் போட்டு வந்திருப்பா.
வந்திருப்பாள், அதை எடுத்து ஒருத்தன் மண்டையிலே வச்சுட்டு அடிக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள்தான் ஒருத்தன் அசால்ட்டா தூக்கிட்டு வந்து வெளியே தூக்கி போட்டுருவான். அவனை வெளியே தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அடங்கவே மாட்டான். அங்கேயே உட்காந்து குரலி வித்த காமிச்சிட்டு இருப்பான். வந்தவன்ல நீ என்னத்தையாவது பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வர அங்கிருந்து சிரிச்சுட்டு போயிடுவான். அவ்வளவுதான் சேத்துலையும் சோத்துலையும் சேர்த்து அடி வாங்கி வச்சுன்னு சொல்லிட்டு பொடி நடையா நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவளோட ஒன் ஆஃப் த பாயை போட்டு ஒருத்தன் வர அடிச்சுட்டு இருப்பான். டே ஒழுங்கா டிஷ் செய்ய மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மிதிச்சிட்டு வர அவன் அங்கிருந்து போயிட்டு இருப்பான். இவன் வேற உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். இல்ல டே ஜாகிலு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். என்ன பாஸ் கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா இவ வந்து நின்றுட்டு இருப்பா. இந்த நேரத்துல 2 பேரும் மேல பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. ஜாகில்லாம் வந்துட்டு என்ன பாஸ் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லாமலே செத்து போயிட்டியா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ரொம்ப அழுகுறானே சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனும் கட்டிப்பூச்சி சமாதானப்படுத்தினா அவன் வேற கண்ட இடத்துல கையை வச்சுட்டு இருப்பான். டே உனக்கு ஒரு கிஃப்ட் தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை வீட்லயே ஒரே சுண்டு, அதுவும் இல்லாம எட்டி ஒரே மீதி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜூனா மத்தவனுங்க எல்லாம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு அவன் வந்து சொல்லுவான், சோஜோவோட கேங்ல போயிட்டு ஜூனா சேர்ந்துட்டான், ஜூனாவை வந்துட்டு யூனாவோட பாதுகாப்புக்காக அதாவது பாடி கார்டுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே இவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான் ஹீல்ஸை கூட போடாம அங்க இருந்து வெறும் காலிலே ஓட ஆரம்பிச்சிடுவான். நம்மளும் நினைப்போம் அந்த ஆப்போசிட் கேங்ஸ்டர் சோஜாக்கும் யூனாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் பண்ணி அப்படியே யூனாவை தான் காட்டுவாங்க. இப்போ வந்துட்டு படுத்து கிடந்துட்டே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஒருத்தவங்க கூட வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பா இவ மாடலா வந்துட்டு அறிமுகப்படுத்துறதுக்காக. அந்த சைனை வாங்கினவர் வந்துட்டு யூனா கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க பாஸ் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சோஜா தான் வந்திருப்பாங்க. அவனும் வந்துட்டு கையை குலுக்கிட்டு என்னை தெரியலீங்களா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கூலிங் கிளாஸை கழட்டுவான். அப்பதான் இவளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இவளை வந்துட்டு கிட்னாப் பண்ணி அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கேங்கோட ஹெட் தான் வந்துட்டு இந்த சூஜா. இந்த சூஜாவை தான் வந்துட்டு ஹேனும் போட்டு செம்மடியா அடிச்சிருப்பான். அதுவும் கண்ணுகிட்டே வந்துட்டு ஒரு காயம் இருக்கு அவனுக்கு. அந்த காயத்தை ஏற்படுத்தி விட்டதும் நம்ம ஹேனு தான். இவன் அந்த சோஜா தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து அந்த கான்ட்ராக்டை கிழிக்கிறதுக்காக டப்பு டப்புன்னு வேற யூனா எடுத்துட்டு இருப்பாளா. அவன் வந்துட்டு அதெல்லாம் பண்ணவே விட மாட்டான். நான் செம்ம காண்டாடன், டே உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வரை கேட்டுட்டு இருக்கான். எனக்கு நிறைய வேணுமா ஒண்ணு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வேற நக்கலா சிரிச்சிட்டு இருப்பான் அவன். இனிமேல் இவங்கிட்ட மாட்டிட்டு நம்ம என்ன ஆக போறோம்னு கூட தெரியாம ஹேனும் வந்துட்டு நம்மளால செத்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டு, டிவோர்ஸ் ஆனது, இவளோட பேரு கெட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா குமுறி குமுறி அழுதுட்டு இருப்பா இவ. இந்த மாதிரி இவ அழுவுறது வெளியே நிக்கிற ஜூனாக்கு கேட்கும். அதான் நம்ம ஹேனோட ஒன் ஆஃப் த பாய் இவன். ஜூனாவை வந்துட்டு இவளுக்கு பாடி கார்டா போட்டது வந்து இந்த சோஜா தான். ஸோ இப்போ புரியுதா கதை உங்களுக்கு? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.